99 சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறந்த வரியை மட்டும் பார்ப்பதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக்ஸ். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஔவையார் எழுதின நல்வழி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக்ஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 22. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. ஔவையார் எழுதிய நல்வழி அப்படின்ற இந்த புக்கு ஒரு சின்ன புத்தகம் தான். ஒரு 40 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதில் உள்ள ஒவ்வொரு பாடல்களுமே முத்தான பாடல்கள். அதே மாதிரி ரொம்ப புரியாத வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் கவனிச்சு படிச்சீங்க அப்படின்னா நமக்கு புரியக்கூடிய எளிய தமிழ்ல தான் இருக்கும். இந்த புத்தகத்தில் உள்ள முதல் கடவுள் வாழ்த்து பாட்டான பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுந்தா அப்படின்ற இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. தமிழகத்தில் உள்ள பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னும் இந்த பாட்டை தான் கடவுள் வாழ்த்து பாட்டா பாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு உள்ள புத்தகம் தான் நல்வழி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் 40 சிறந்த பாடல்கள் இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி, பணத்தை கையாள்வதை பற்றி ஒரு பாட்டு ஔவையார் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பாட்டை இப்போ உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு. வரவுக்கு மேல் கடன் வாங்கி செலவு செய்கிறவர்களின் மானம் அழியும், அறிவு கெடும், சென்ற இடங்களிலெல்லாம் திருடன் என்ற இழிபெயரை ஏற்க வேண்டி வரும். அடுத்து வரும் பிறவிகளிலும் இந்த தீமை தொடர்ந்து வரும். நல்லவர்கள் கூட அவர்களை தீயவர்கள் என்று இகழ்வார்கள். அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளதான் நம்மளோட செலவுகள் இருக்கணும். அதை தாண்டி ₹1 கூட நம்ம அதிகமாக செலவழிக்கவே கூடாது. உதாரணத்துக்கு நம்மளோட சம்பளம் மாதம் 20,000 ரூபா அப்படின்னா அப்போ ₹19,999 உங்களுடைய மொத்த செலவுமே இருக்கணும். அதை தாண்டி அந்த மாசம் ₹1 கூட அதிகமாக செலவழிக்கவே கூடாது. சரி, ஒரு மாசம் ₹100 அதிகமாக செலவாயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். அப்புறம் அதை திரும்ப அடைப்போம். ஒரு மாசம் இப்படித்தான் ₹100 அதிகமாகும், அடுத்த மாசம் 1000 அதிகமாகும், அதுக்கு அடுத்த மாசம் 10,000 அதிகமாகும். அப்போ அந்த செலவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். இப்படித்தான் ₹100 ஆரம்பிக்கிற கடன் பல லட்சங்கள்ல போய் முடியுங்க. தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கிட்ட நீங்க கடன் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்க மாட்டேன், கடன் அப்படிங்கறதே கெட்ட வார்த்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தலைமுறையில இருக்கக்கூடிய மக்கள் கடன் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் கடன் கடன் கடன். செல்போன் EMI, வீடு EMI, கார் EMI, வண்டி EMI அப்படின்னு எல்லா பொருட்களுமே கடன்ல தான் வாங்குறாங்க. EMI கட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை. இன்னைக்கு EMI கட்டாத மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது. கடன் அப்படின்றது சின்ன தொகையில ஆரம்பிச்சு நாளடைவில் மிகப்பெரிய கஷ்டத்துல உங்களை தள்ளிடும். கடன் வாங்கியவர்களால ஒரு இரவு கூட நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு விசேஷத்துக்கு போனா கூட உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாதுங்க. எந்நேரமும் அந்த கடன் பற்றிய சிந்தனை தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கடனை எப்படி அடைக்க போறோம், கடனை எப்படி அடைக்க போறோம், கடன் எப்படி அடைக்க போறோம், கடன் 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 சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு கடன் வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு மாசம் எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்குள்ளேயே உங்களுடைய செலவுகளை வச்சுக்கோங்க. சேமிக்க கத்துக்கோங்க. சேமிச்ச பணத்தை சரியா முதலீடு பண்ண கத்துக்கோங்க. பணத்தை கையாள கத்துக்கோங்க. கடன் அப்படின்றது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. குடி எவ்வளவு பெரிய கெட்ட பழக்கமோ, விலை மாதர்கள் கிட்ட போறது எவ்வளவு பெரிய கெட்ட பழக்கமோ, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யறது எவ்வளவு பெரிய கெட்ட பழக்கமோ, அதை விட பெரிய கெட்ட பழக்கம் அந்த கடன் வாங்குறது தான். எல்லாருமே இன்னைக்கு அந்த விஷயத்த பண்றாங்க. எல்லாரும் ஈஸியா கடன் வாங்கிடுறாங்க. அப்படிங்கறனால அது நல்ல பழக்கம் கிடையாதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. எந்த பொருளையுமே EMIல வாங்கவே வாங்காதீங்க. கடன் இல்லாமல் இருந்தா தான் உங்களால புது புது விஷயங்களை யோசிக்கவே முடியும். புது புது சிந்தனைகள் உங்க மூளைக்குள்ள வரும். இன்னும் நம்ம பணத்தை எப்படி பெருக்கிறது, இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற சிந்தனையும் அறிவும் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். ஆனா கடன் உங்களுடைய மூளையை மழுங்க செய்யும். மாசம் மாசம் EMI எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுல தான் உங்க மொத்த சிந்தனையுமே இருக்கும். EMI கட்டுறதுனால பணம் மட்டுமே போறதில்ல, நம்மளோட சிந்தனை, அறிவு, வாழ்க்கை எல்லாமே போயிருங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருதோ அதுக்குள்ளேயே உங்களோட செலவுகளை வச்சுக்கோங்க. இதுதான் ஔவையார் இந்த பாடல்ல சொல்றாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு. இது போல பல நல்ல சிறந்த புத்தகங்கள் இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வரியை மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த செக்மெண்ட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த செக்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல 99 கோட்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் போய் பாருங்க. இந்த மாதிரி இன்னும் பல நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக நம்ம சேனல்ல காத்திருக்கு. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.